ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கேட்டால் அதற்கான 1000 வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளில் ஒன்று கூட நாங்கள் முயற்சி செய்வதில்லை. அதற்கான காரணம் என்று பார்ப்போமானால் 2 காரணத்தை சொல்லலாம். ஒன்று வெக்கம் அல்லது ஷைனஸ் என்று சொல்லலாம். இல்லை, இரண்டாவது என்று பார்த்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்கின்ற ஒரு மனநிலை தான். அது நண்பர்கள் என்ன சொல்வார்கள், அல்லது உங்களது ரிலேஷன்ஷிப் என்ன சொல்வார்கள், இல்லை ஒர்க் பண்ணுகின்ற கொலிக்குகள் என்ன சொல்வார்கள் என்கின்ற ஒரு மனநிலை தான் அதுக்கான காரணம். அது வெக்கப்படுகின்ற காரணமாக நினைக்கின்றார்கள், அது ஒரு ஹியூமிலேட் பண்ணக்கூடிய அல்லது கேலி பண்ணக்கூடிய விஷயமாக நினைக்கின்றார்கள். அதனால்தான் அதை செய்வது இல்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நீங்கள் யோசிக்கொள்ளுங்கள், உங்களை கேலி செய்கின்ற நபர்கள் யார், உங்களை ஹியூமிலேட் பண்ணுகின்ற அல்லது உங்களை டிமோட் பண்ணுகின்ற நபர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களது குரோத்தை பிடிக்காத நபர்களாக இருப்பார்கள். அதாவது இதில் ஹியூமிலேட் பண்ணுவது, டிமோட்டிவேட் பண்ணுகின்ற நபர்களை விட கான்ஸ்ட்ராக்டிவ் ஒன்று இருக்கின்றது. கான்ஸ்ட்ராக்ட் ஃபீட்பேக் தருகின்ற நபர்கள் உங்களது குரோத்தை விரும்பும் நபராக இருப்பார்கள். அது என்னென்னு பார்த்தால் நீங்கள் செய்கின்ற பிழைகளை சொல்லி தட்டி கொடுத்து உங்களை இன்னும் மேன்மைப்படுத்தும் நபர்கள் தான் அந்த கான்ஸ்ட்ராக்டிவிட்டி தருகின்றவர்கள். அவர்கள் இருந்தால் அவர்கள் சொல்லுகின்ற ஃபீட்பேக்கில் எடுப்பது நன்று. ஆனால் இந்த ஹியூமிலேட் பண்ணுவது, டிமோட்டிவேட் பண்ணுவது, உங்கள் குரோத்தை பிடிக்காத ஜெலசி இருக்கின்ற நபர்கள் சொல்லும் பொழுது அவர்களை இக்னோர் பண்ணுவது தான் பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், 1 வருடம் 2 வருடம் அல்லது 3 வருடத்துக்கு அப்புறம் உங்களது குரோத் இங்கே இருக்கும். உங்களை டிமோட் பண்ணினவர்கள், ஹியூமிலேட் பண்ணவர்கள் அப்போதும் இங்கு தான் இருக்க போகின்றார்கள். ஸோ அதைத்தான் நீங்கள் மோட்டிவேஷனாக எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வீடியோவில் நான் 5 ஆன்லைனில் மணி மேக் பண்ணக்கூடிய வழிமுறைகளை சொல்லுகின்றேன். அதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை பிக்கப் பண்ணலாம். இல்லை வருகின்ற காலத்தில் கூட பல வீடியோக்கள், இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் செய்வேன். அதில் பல எக்ஸாம்பிளை நான் சொல்லுகின்றேன். அதிலிருந்து எது பிடித்திருந்தாலும் ஒன்றை எடுத்து நீங்கள் செய்தால் உங்களது வெல்த்தியை கூட மல்டிபிள் ஆக்கலாம். ஸோ நான் சொல்லுகின்றேன் என்று பார்த்தால் எனது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் கூட யங்காக இருக்கும் காலகட்டத்தில் எனது தோற்றம் ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்போது என்னை மாதிரி ஒரு நபர் சொல்லித்தருவதற்கு இல்லை என்பது தான் அங்கு உண்மையாக இருக்கின்றது. அப்படி ஒருவேளை யாரும் இருந்து எனக்கு நான் இப்போ சொல்வதை மாதிரி சொல்லியிருந்தால் அதை பார்த்து கூட அது மைண்டை நான் மாற்றியிருப்பேன். பட் அந்த காலகட்டத்தில் கூட நான் கூட எனது ஒர்க் கொலீக்கள் என்ன சொல்வார்கள், எனது ரிலேட்டிவ்கள் என்ன சொல்லுவார்கள், இல்லை நண்பர்கள் என்ன சொல்வார்கள் என்கின்ற ஒரு மனநிலை இருந்த காரணத்தினால்தான் நான் கூட ஒன்றுமே செய்யவில்லை. ஸ்டில் அதுக்கான மைண்ட் இருந்தால் கூட ஓகே. ஆனால் இப்போது எனது கரண்ட் ரோல் என்று பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் கன்சல்டன்ட் கம்பெனியில் எனது ரோல் மொபைல் பிரின்சிபலாக இருக்கின்றேன். இப்போது நான் மொபைல் பிரின்சிபலாக இருக்கும் காரணத்தினால் என்னை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பல நபர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் கூட அவர்களுக்கு கேலித்தனமாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை இருந்ததனால தான் நான் செய்யவில்லை. பட் இன்றைய டே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கூட ராங்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் சேனல்களில் நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எனது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். மற்றவர்கள் க்ரோ பண்ணுவதற்கான ஒரு அட்வைஸ் சொல்லும் நபர்களாக தான் இருக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நான் கூட பல பேர்களுக்கு கோச் பண்ணுகின்றேன், மென்டர் பண்ணுகின்றேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவதன் மூலம் மற்றவர்கள் லேர்ன் பண்ணலாம் என்கின்ற அந்த மனநிலை அப்போது எனக்கு இல்லை. ஆனால் தான் இப்போது இந்த வீடியோ நான் சொல்ல போகின்ற இந்த விஷயங்கள், இதே மாதிரி வருகின்ற வீடியோவில் பல விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ண போகின்றேன். ஸோ இந்த சேனலை மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கூட மற்றவர்களிடம் ஷேரும் பண்ணி விடுங்கள். ஓகே, மற்ற இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டுருவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் மெயினாக பார்க்க போவது 5 வழிமுறைகள் ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணலாம். அது ஒரு நீங்கள் டீனேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு க்ரோ பண்ண ஒரு நபராக ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிற நபராக இருந்தால் கூட இதில் ஏதாவது ஒன்றை பிக்கப் பண்ணுங்கள். அது வருகின்ற வீடியோவில் வருகின்ற ஏதாவது ஒரு ஆப்ஷனை பிக்கப் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த வகையில் வாருங்கள் இன்றைய வீடியோக்கு சொல்லுவோம். சரி, இப்போது முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற ஒரு ஆப்ஷன் என்பது ஸ்டார்டிங் வீடியோ பிளாக்கிங். ஒரு யூடியூப் சேனல் இல்லை என்று சொன்னால் ஒரு இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு சேனல் என்று வைத்துக்கொள்வோம். ஏன்னா அதை சொல்லுகின்ற ஸ்டார்டிங் வீடியோ பிளாக் என்பதை பார்த்தால் அதுக்கான ஆப்ஷன் லிமிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போது எனது எக்ஸாம்பிள் என்று பார்த்தீங்கன்னா எனது மெயின் ரோல் என்று பார்த்தால் மொபைல் பிரின்சிபல் என்பது ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ரோல். ஸோ இதில் எவ்வளவு விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு கிளைண்டில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது நான் பல கிளைண்ட்டுகளில் ஒர்க் பண்ணியிருக்கின்றேன். ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பார்கள். அப்போது அந்த எக்ஸ்பீரியனை நான் வீடியோவாக செய்யும் பொழுது புதுசாக வருகின்ற நபர்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணி அவர்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் தங்களது புது ஜாப்புகளில். ஒரு உதாரணத்துக்கு ஸ்க்ரோமில் எப்படி ஒர்க் பண்ணுவது, அல்லது ஒரு பிளானிங் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட கொஷன்களை கேட்க வேண்டும்,
இல்லை ஒரு மொபைல் சம்மந்தப்பட்ட கொஷனாக இருக்கலாம், என்னென்ன டெக்னாலஜிகள் வந்திருக்கின்றன, என்னென்ன ஆப்பிளாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், என்னென்ன விஷயத்தை கொண்டு வராங்க, என்னென்ன ஹார்ட்வேரை கொண்டு வருகின்றார்கள், எந்த ஆப்பை என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்கள் இருக்கின்றன, ஈவன் லீடர்ஷிப்பில் இருக்கின்ற விஷயங்கள் அல்லது ப்ரொடக்டிவிட்டி இருக்கின்ற விஷயங்களை பற்றி அப்படிப்பட்ட வீடியோக்களை செய்து போட முடியும். இல்லை பர்சனல் லைஃபாக செய்கின்ற விஷயங்கள், நீங்கள் ஒரு ஹாலிடேக்கு போகும்பொழுது என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீர்கள், எப்படி பட்ஜெட் போடுவது, எப்படி ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுவது, இப்படிப்பட்ட வீடியோக்களை செய்ய முடியும். இல்லை என்டர்டைன்மெண்டாக ஜஸ்ட் நார்மல் விளாக்காக உங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னென்ன பற்றி செய்கின்ற வீடியோக்கள் செய்யலாம். அப்படி ஒரு லிமிட் இல்லாமல் பல விஷயங்கள், பல அன்லிமிட்டடான டாபிக்குகள் இருக்கின்றன, அதை செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பெருசான பணத்தை மேக் பண்ண போவதில்லை. ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் இன் ப்ராப்பர்லி இன் 2 to 3 year டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலின் க்ரோத் பெருசாக இருக்கும். அப்போது கூகுள் மூலம் அல்லது கூகுள் அல்லது யூடியூப் மூலம் நீங்கள் பணத்தை மேக் பண்ண முடியும். அதை விட பெய்ட் ப்ரொமோஷன் என்கின்ற விஷயத்தின் மூலம் மேக் பண்ண முடியும். அதுவும் தாண்டி உங்களுக்கான பர்சனல் கைண்ட் பிஸ்னஸ் உருவாக்க வேணுமாக இருந்தால் அந்த பிஸ்னஸுக்கான மார்க்கெட்டிங்கை கூட இது மூலம் உருவாக்கி செய்ய முடியும். உங்களது ஏதாவது ஒன்று செல் பண்ணுகின்ற ஐட்டத்தை கூட இதில் உங்களது சேனலுடன் லிங்க் பண்ணி அதை கூட செல் பண்ண முடியும். பல பேர்கள் பாருங்கள், யூடியூப்பில் அல்லது டிக்டாக்கில் கூட அதுக்கான ஓன் ஷாப்புகள் இருக்கின்றன, அதை வைத்து ப்ரொமோட் பண்ணி கூட மல்டிபிள் கணக்கான பணங்களை மேக் பண்ணுகின்றார்கள். ஸோ அதை கூட நீங்கள் செய்ய முடியும். ஸோ நான் தான் சொல்கிறேன், ஸ்டார்டிங் யோர் ஓன் சேனல் லாங் ரன்னில் பெருசான க்ரோத்தும் பெருசான பணத்தையும் மேக் பண்ணி தரும். பல பேர்கள் மில்லியன் கணக்காக மேக் பண்ணுகின்றார்கள். ஸோ அதுக்காக நான் சொல்லவில்லை ஓவர் நைட்டில் அது நடக்கும் என்பது, காலத்தில் தான் அது நடக்கும். ஸோ மேபி 1 வருடம் 2 வருடம் 3 வருடத்துக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதுதான் முதலாவது எனது சஜஷனாக இருக்கின்றது. சரி, இப்போது வாருங்கள் இந்த 2வது செஷன் என்று பார்த்து விடுவோம். அது ஸ்ட்ரீமிங் வீடியோ கேம் இன் ட்விட்ச் அல்லது யூடியூப் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போது ஸ்ட்ரீமிங் கேமிங் என்பது பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டாப்பிக்காக இருக்கின்றன. பல ஆயிரக்கணக்கான பீப்புள் ஜஸ்ட் பிளேயிங் கேமை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அவர்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் வீடியோ என்பது வெறும் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அப்படி என்று இல்லை, மல்டிபிள் ஹவராக இருக்கும். 2 hour 3 hour 5 hour 10 hour ஈவன் 12 hour வீடியோவாக இருக்கும். ஆனால் அதை பார்ப்பதற்கான ஆடியன் மில்லியன் கணக்கில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிடித்த கேமை தாங்கள் விளையாடாமல் மற்றவர்கள் விளையாடுவதை பார்ப்பது. எனக்கு கூட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் நான் நினைக்கின்றேன் 1999 தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியது. அப்போது ஸோ யங் டீனேஜராக இருந்தோம். அப்போது நான் கூட கேம் விளையாடுவதை விட எனது அன்னை எனது பிக் பிரதர் அண்ணா விளையாடும் பொழுது அந்த கேமை பார்ப்பதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவர் விளையாடிட்டு இருப்பார். ஸோ இதே மாதிரி தான் இப்போத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் விளையாடுகின்ற கேமை மற்றவர்கள் வீடியோவாக பார்க்க விரும்புவார்கள். அப்படிப்பட்ட உருவாக்கிய பல சேனல்கள் இருக்கின்றன. மல்டிபிள் $1000 per டேக்கு கூட மேக் பண்ணுற சேனல்கள் இருக்கின்றன. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு கேம் விளையாடுகின்ற நபராக இருந்தால் நீங்கள் விளையாடுகின்ற கேமை லைவாக ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கலானால் அதை பார்ப்பதற்கான ஒரு பிக்கஸ்ட் ஆடியன்ஸ் இருக்கின்றன. அது மூலம் பணத்தை மேக் பண்ணலாம். அது யூடியூப்பில் கூட நீங்கள் லைவாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இல்லை ட்விட்ச் என்கின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்ப காலத்தில் இண்டிவிஜுவலாக இருந்தது. அதை அமேசான் என்கின்ற கம்பெனி அதை வாங்கி விட்டார்கள். வாங்கிய அந்த கம்பெனியில் கூட நீங்கள் லைவாக அதை ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போது ஸ்ட்ரீம் பண்ணும்போது கேம் மட்டுமன்றில்லை, பல பேர்கள் லைஃப் ஸ்டைல் நார்மல் டாபிக் கலைப்பது, அட்வைஸ் கொடுப்பது, சும்மா சில ஃபனி விஷயங்கள் எல்லாம் பண்ணுகின்றார்கள். அப்படியான விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணலாம். போய் பாருங்கள், twitch.com என்கின்ற ஒரு வெப்சைட். இல்லை யூடியூப்பில் இதை நீங்கள் செய்து பணத்தை மேம்பா. இது கூட ஏன் சொல்கின்றால் இதில் கூட பெய்ட் ப்ரொமோஷன் என்கின்ற ஒரு பிக்கை இது இருக்கின்றன. உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் கூடும் பொழுது பெரிய பெரிய பிக் பிராண்டுகள் உங்களை அப்ரோச் பண்ணி தங்களது ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ண சொல்லுவார்கள். அப்படி செய்யும் பொழுது மல்டிபிள் $1000 per டேக்கு நீங்கள் மேக் பண்ண முடியும். இதுக்கான பல எக்ஸாம்பிள்கள் இருக்கின்றன. சரி, வாருங்கள் இப்போது 3வது ஆப்ஷன் என்னென்று பார்த்து விடுவோம். 3வது செல்லிங் ஸ்டாஃப் ஆன்லைன். இப்போது செல்லிங் ஸ்டாஃப் ஆன்லைன் என்று சொன்னால் அது கூட லிமிட்லெஸ்ஸான விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒரு க்ளோத்தை விற்பது, இல்லை நீங்கள் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணப்பட்ட அக்சசரிகளை செல் பண்ணுவது, இல்லை பர்சனலாக இருக்கின்ற ஏதாவது ஒரு ஐட்டத்தை நீங்கள் பில் பண்ணால் கூட. உதாரணத்துக்கு எனது மனைவி கூட சொல்லியிருந்தார், அதாவது இந்தியாவில் சில விஷயங்களை சீப்பாக எடுக்க முடியும், அதை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அதை விற்றால் என்னங்கிற ஒரு கொஷன். இதே மாதிரி நீங்கள் கூட உங்களது நாடிலிருந்து
சீப்பாக இங்கே ஏதாவது ஐட்டம் எடுக்க முடியும்னு சொன்னால் அதுக்கான டிமாண்ட் இந்த நாட்டில் இருந்தால் ஒரு யூகேயாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், இல்லை அதர் கண்ட்ரியில் கூட அதுக்கான டிமாண்டுகள் இருக்கும். அந்த கண்ட்ரியில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணிடலாம். அப்படி செல் பண்ணும் பொழுது அதுக்கான பணத்தை மேக் பண்ணலாம். இப்போ செல் பண்ணணும்னு சொல்லும் பொழுது எத்தனை வழிகள் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று உங்களுக்கான பர்சனல் இ-காமர்ஸ் வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதில் லிஸ்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை eBay என்று ஒன்று இருக்கின்றது, அதில் செல் பண்ணலாம். அமேசான் மார்க்கெட் பிளேஸில் செல் பண்ண முடியும். இப்படி பல ஆப்ஷன்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற ஆப்ஷன்களில் ஏதாவது இடத்தில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை போட்டு நீங்கள் விற்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட் செட் பண்ண தெரியாது, செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதை ஹைர் பண்ணலாம். அப்படி ஹைர் பண்ணாட்டிக்கு கூட நீங்கள் இந்த eBay அல்லது அமேசான் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் போட்டு விற்கலாம். அப்படி விற்கும் பொழுது அதிலிருந்து பணத்தை உருவாக்க முடியும். அதுக்கான சில ஐட்டங்களை வாங்க வேணுமாக இருந்தால் சைனாவிலிருந்து இறக்க முடியும். அங்கே கூட பல எலக்ட்ரானிக் சாமான் கூட பயங்கர சீப்பாக வாங்க முடியும். அதை வாங்கி இங்கே விற்க முடியும். அப்படி எல்லாம் இருக்கின்றன. ஸோ இதுக்கான விவரமான டீட்டெயில் வீடியோ, எங்கு வாங்குவது, எப்படி வாங்குவது, எப்படி அவருடன் கம்யூனிகேட் பண்ணி நெகோஷியேட் பண்ணுவது, இல்லை ஒரு வெப்சைட் எப்படி செட் பண்ணுறது, அதில் எப்படி உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி அதை செல் பண்ணுகின்ற விஷயங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நான் செய்கின்றேன். ஓகே, எனவே இதுதான் 3வது ஆப்ஷன், செல்லிங் ஸ்டாஃப் ஆன்லைன் என்பது. அதுக்கான பல பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் போய் உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி செல் பண்ணலாம். வாருங்கள் அடுத்தது என்னென்னு பார்த்து விடுவோம். அடுத்தது வெப்சைட் டெஸ்டிங் அல்லது ஆப் டெஸ்டிங் பண்ணுவது. இதை usertesting.com என்கின்ற வெப்சைட்டில் இருந்து நீங்கள் அதை செய்யலாம். இப்போது usertesting.com என்பதை எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் உலகத்தில் எத்தனை பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு ப்ராடக்டை பில் பண்ணும்போது தங்களுக்கான பர்சனல் QA டீம்னு சொல்வார்கள். ஓகே, அது டெஸ்டிங் டீமை வைத்திருப்பார்கள். அவர்கள் மெனுவலாக சில வேலைகளில் செய்கின்ற ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணுவார்கள், இல்லை ஆட்டோமேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவார்கள். ஆனால் எக்ஸ்டர்னல் பீப்புள் டெஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்கான கூடுதலாக ஒரு டீட்டெயிலான ரிசல்ட்ஸ் கூட கிடைக்கலாம், அல்லது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கலாம் என்று சில கம்பெனிகள் நம்பும். நாம் வேலை செய்கின்ற பல கம்பெனிகள் கூட இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருந்தார்கள், usertesting.com என்பது. அங்கே எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தால், லோக்கலாக இருக்கின்ற மல்டிபிள், அதாவது ரியல் யூசர்ஸ்கள் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், மெக்டொனால்ட் ஆப்னு வைத்துக்கொள்வோம். அந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய ரியல் கஸ்டமர்களை அந்த ஆப்பை டெஸ்ட் பண்ண வைப்பது தான். டெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கை வைத்து, அது வாய்ஸாக அல்லது வீடியோவாக அல்லது டெக்ஸ்டாக கொடுப்பார்கள். கொடுக்கின்ற அந்த ரிவ்யூவை ஃபீட்பேக்கை எடுத்து அந்த ஆப் அல்லது வெப்சைட்டை அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவார்கள். பண்ணும் பொழுது தான் அது இன்னும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் usertesting.com என்பது. அங்கே நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற ஏதாவது ஒரு டாஸ்க்கை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் செய்யலாம்னு சொல்லி ஒருவேளை உங்களை அக்செப்ட் பண்ணி அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்களானால் உங்களுக்கு per hour பேஸ் படி அவர்கள் பே பண்ணுவார்கள். சிலர்கள் ஃபிக்ஸ் ரேட்டாக இருக்கும், சிலவர்கள் per hour படி என்னென்னவோ அதை பே பண்ணுவார்கள். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தால் கூட நீங்கள் மல்டிபிளாக பணம் மேய்க்கலாம். நீங்கள் ஒரு டீனேஜர் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் கூட இது உண்மையில் பாக்கெட் மணி, ஈவன் couple of $1000 கூட per மந்த்துக்கு மேல் மேக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் கூட எங்களது ஆப்பை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தோம், பல பேர்கள் அதை டெஸ்ட் பண்ணியிருந்தார்கள், அதற்கு நாங்கள் கூட பே பண்ணியிருந்தோம். நாம் வேலை செய்கிற ஒரு கிளைண்ட் கம்பெனி ஒன்று. ஸோ இப்படி பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இதை யூஸ் பண்ணுகிறார்கள். நீங்கள் போய் பாருங்கள், usertesting.com என்கிற வெப்சைட். அது மூலம் நீங்கள் பணத்தை மேக் பண்ணிக்கொள்ள முடியும். சரி, இப்போது ஃபைனலாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து விடுவோம். அது கிரியேட்டிங் ஆப் அண்ட் செல் இட். இப்போது கிரியேட்டிங் ஆப் என்று பார்த்தா, இப்போது பாருங்கள், ஆப் ஸ்டோரில், ஐஃபோன் ஆப் ஸ்டோரில் மில்லியன் கணக்கான ஆப்கள் இருக்கின்றன. ஆண்ட்ராய்ட் ஆப் ஸ்டோரில் மில்லியன் கணக்கான ஆப்ஸ் இருக்கின்றன. அதே மாதிரி அமேசான் ஆப் ஸ்டோர் இருக்கின்றது. இப்படி பல ஆப் ஸ்டோர்கள் இருக்கின்றன. இருக்கின்ற டோட்டல் ஆப் என்று பார்த்தால் ஹியூஜாக இருக்கின்றன. ஒன் ஆஃப் த லீடிங்காக அல்லது பெஸ்ட்டாக இருக்கின்ற 2 ஆப் ஸ்டோர்கள் இருக்கின்றன. ஒன்று ஆப்பிள் ஐஸ்டூனில் இருக்கின்ற ஆப் ஸ்டோர், இல்லைன்னு சொன்னால் கூகுள் ஆப் ஸ்டோர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த இரண்டும் தான் டொமினேட் பண்ணுகின்றன. இங்கே இருக்கின்ற ஆப்பை பல பேர்கள், மில்லியன் கணக்கான பேர்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுகின்றார்கள். அது உண்மையில் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் தேவைப்படுகின்ற விஷயமாக இருந்தால் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட திங்க் அபவுட் கரண்ட் ப்ராப்ளம், என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கின்றன, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஆப்பை உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அப்படி ஒரு வேலை க்ரியேட் பண்ணி போட்டு அது மல்டிபிள் மில்லியன் டவுன்லோட் வரும்பொழுது அந்த கம்பெனியை நீங்கள் யாராவது ஒரு பெரிய கம்பெனிக்கு விற்கலாம். பல சின்ன சின்ன கம்பெனிகளை பெரிய பெரிய கம்பெனிகள் வாங்கியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பார்த்தா வாட்ஸ்அப் என்கின்ற ஆப் உண்மையில் ஒரு நபரால் பில் பண்ணப்பட்ட ஆப்பு. அதை ஆல்மோஸ்ட் $19 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து இந்த ஃபேஸ்புக் வாங்கியிருந்தார்கள். இப்படி பாருங்கள், லிங்க்டின் என்கின்ற வெப்சைட்டை பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் couple of பில்லியன் கொடுத்து அதை வாங்கியிருந்தார்கள். இப்படி பல எக்ஸாம்பிள்கள் இருக்கின்றன, பல ஆப்புகள். ஈவன் யூடியூப் கூட நாட் டம் பை கூகுள், சம்மன் செய்ததை வாங்கியிருந்தார்கள். இப்படி பெருசாக இருக்கின்ற கரண்ட் எல்லா
சக்ஸஸான ஆப்புகள் அல்லது வெப்சைட்டுகள் எல்லாமே பெரிய கம்பெனிகள் வந்து சின்னதாக உருவாக்கிய ஒரு கம்பெனியிலேருந்து வாங்கியது தான். ஸோ அதனால தான் நீங்களும் ஒரு திங்க் பண்ணுங்கள், கரண்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணுன்ற ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் காலப்போக்கில் ஒரு பெரிய கம்பெனி வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிற நீங்கள் கூட அப்ரோச் பண்ணலாம். இல்லை அப்படி யாராவது வாங்காட்டி கூட அந்த ஆப்பிள் மூலம் எப்படி பணத்தை மேக் பண்ணலாம் என்கின்ற ஒரு ஐடியாவை தேடுங்கள், அப்போது அது கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீனேஜர் ஸ்டூடெண்டாக இருந்தால் அல்லது ஈவன் கிராஜுவேட் பண்ணி நல்ல பெரிய வேலையில் இருந்தால் கூட நீங்கள் அப்படி செய்யலாம். நான் கூட பல ஆப்புகளை க்ரியேட் பண்ணதுக்கான ஐடியா இருக்கின்றேன். அப்படி க்ரியேட் பண்ணி போட்டால் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கான ஃபீட்பேக்கை கூட எங்கள் வருங்காலத்துக்கு தரலாம். எனவே காய்ஸ், இந்த 5 விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். வருங்காலத்தில் இதை விட மல்டிபிளான அது ஆப்ஷன் அது ஐடியாவில் ஷேர் பண்ணுகின்றேன். இதில் ஏதாவது ஒன்று பிடித்திருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், எது உங்களுக்கு பிடித்திருந்தது, இதை விட ஏதாவது நீங்கள் சேர்ந்தால் கூட கமெண்டில் போடுங்கள். ஏதாவது குவெஷன் இருந்தாலும் கமெண்டில் போடுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஏதாவது வீடியோ நான் செய்யணும் என்றால் கூட கமெண்டில் போடுங்கள், நான் செய்கின்றேன். பட் இது முழுக்க புதுசாக வந்த சேனல், உங்களுக்கு ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுகின்றது. மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக்கையும் போடுங்கள். நான் உங்களை என்னோட வீடியோ சந்திக்கின்றேன். யூ கைஸ் டேக் கேர் அண்ட் குட் பை.